ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட மணப்பெண் சமையலில் பாமாயிலில் இருக்கக்கூடிய பித்தத்தன்மையை எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு வீட்டில் சமையலுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ட்ரிக் தான் நம்ம பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 லிட்டர் அளவுக்கு பாமாயில் எடுத்திருக்கேன். நிறைய பேர் பாமாயில் எதுக்காக யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா அதோட பித்தத்தன்மையினால் தான் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை சிம்பிளான ஒரு விஷயம் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட மணப்பெண் சமையலை வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணும்போது ஆல் செலக்ட் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புது வீடியோஸ் கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாமாயிலுக்கு நான் 50 கிராம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு வச்சுருக்கேன். புளிக்குள்ளே அந்த உப்பை வச்சுட்டு நல்லா அழுத்தி மூடிடுங்க. உப்பு வெளியில் வரக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் டைட்டாக மூடிக்கணும். நல்லா ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் மூடிட்டிங்கன்னா உப்பு பார்த்திங்கன்னா வெளியில் வராது. அதை அப்படியே ஒரு பால் மாதிரி நீங்கள் ஷேப் பிடிச்சிக்கோங்க. இது செய்யும் போது பார்த்திங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. புளி போட்டுட்டு அது கூட ஒரு துண்டு சுக்கு அப்படி இல்லைன்னா இஞ்சி, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மீடியமான ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த புளி கடாயில் ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் அதில் போட்டு வேக வைங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புளியை சுற்றி நிறைய பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த சுக்கு என்ன பண்ணணும்னா எண்ணெயில் இருக்க பித்தத்தன்மை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கும். நல்லா இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கணும். நல்லா ரொம்ப நேரம் என்னதான் பார்த்தீங்கன்னா புளி சுற்றி மட்டும் தான் பபிள்ஸ் இருக்கும். அந்த சுக்கு பக்கத்தில் ஒரு சொட்டு கூட நமக்கு பபிள்ஸ் வரவே வராது. இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு 10 நிமிஷம் கழித்து புளியை ரிமூவ் பண்ணிவிடுங்க எண்ணெயிலிருந்து. சுக்கையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளோட எண்ணெய் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பித்தத்தன்மையும் இல்லாமல் கிளியர் ஆகிடுச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அப்பளம் உங்களுக்கு பொரிச்சு காட்டப்படும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு உங்களுக்கு பாமாயில் பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். நீங்கள் கண்டிப்பாக சமையலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.